வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் விஷ்ணு ஃப்ரம் ராய்னோ விஷன் அகாடமி. இந்த ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோல நம்ம பேச போறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல இப்பதான் நீங்க 12th இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இது ஸ்லோ பேஸா இருக்க போது, ஃபேன்சி எடிட்டிங்கோ பெரிய பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. டிஎன்பிஎஸ்சினா என்னது, என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இருக்கு, எவ்வளோ ஸ்கோர் வாங்கணும், எவ்வளோ ஏஜ் லிமிட் எவ்வளோ, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் எதெல்லாம் நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணணும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது உங்களுக்கான வீடியோனா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. என் லேப்டாப் இங்கே இருக்கு, ஸோ இங்கே பார்த்து பேச போகிறேன். என் கேமரா ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ என்னோட ஸ்க்ரீன் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகே, let's start with the TNPSC preparation எப்படி பண்ணலாம். It's a beginner guides for Tamil Nadu government exam aspirants. So நம்பிக்கை தான் வெற்றிக்கான முதல் படி. ராய்னோ விஷன் அகாடமி தான் என்னோட ட்ரைனிங் சென்டர் நேம். இங்க நான் சேனல் நேம் கொடுத்த காரணம் இந்த வீடியோவை எடிட் பண்ணி நீங்க அஃபிஷியலா உங்களோட மற்ற ட்ரைனிங் சென்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் காப்பிரைட்ல தரப்போறது இல்லை. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்க போது எல்லாருக்குமே, those who are looking for TNPSC examinations. So first நம்ம ஆரம்பிக்கலாம். First, TNPSC னா என்ன? What is TNPSC? See, TNPSC என்றால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ தமிழ்நாடுல அரசு வேலைக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம் நம்ம அதை. டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்கு. ஒன்று குரூப் 1, செகண்ட் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் VA1 இருக்கு. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் டிஎன்பிஎஸ்சியில. ஸோ டோட்டலா அவனுக்கு 4 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் வில் சி தகுதி பார்ப்போம், மீன்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்ப்போம். கல்வி தகுதி மீனிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அல்லது VAO இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா SSLC பாஸ் பண்ணா போதும், 10th பாஸ் பண்ணிருக்கணும். குரூப் 2 ஆர் குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா எனி டிகிரி கண்டிப்பாக வேணும். குரூப் 1க்கு எனி டிகிரி வேணும். அண்ட் ஆல்சோ சர்டென் ஜாப்ஸுக்கு இன்ஜினியரிங்ல சில குரூப்ஸ் தேவைப்படும், லைக் ட்ரிபிள் எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரிபிள் முடிச்சிருக்கணும். அது மாதிரி சிவில், மெக்கானிக்கல்னு சொல்லி இன்ஜினியரிங் பேப்பர்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கு. ஏஜ் லிமிட்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலை பொறுத்தவரை 18லேருந்து 32 வயசு இருக்கணும். SC/STனா 18லேருந்து 37 37 வயது இருக்கணும். நீங்க MBC BC இருந்தீங்கன்னா 18லேருந்து 34 வயது இருக்கணும். PWD அப்படிங்களுக்கு +10 வருடம் சலுகை கிடைக்குது எல்லாருக்குமே. ஸோ இந்த கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு +10 அடிஷ்னலா 10 வருஷம் உங்களுக்கு சலுகை கிடைக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கும் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கும். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் லிமிட் பார்க்கலாம். குரூப் 1, 2, 2A OCனா யூ வில் கெட் 6 attempts, BCனா 9 attempts, MBCனா 9, SC/STனா லிமிட் எதுவுமே இல்லை, அன்லிமிட்டட் டைம் அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 4 அல்லது VAO there is no attempt restriction as such இல்லை. ஸோ தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா OCக்கு 100 ரூபா, BC MBCனா 50, SC/STனா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிருது. இது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட் குரூப் வைஸ் ஜாப் ரோல்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஜாப் பொசிஷன்ஸ். குரூப் 1 அப்படின்னா டெபுட்டி கலெக்டர், DSP, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். குரூப் 2, 2A அதுக்கான என்ன மாதிரி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ரார், ரெவென்யூ அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். குரூப் 4 அல்லது VAO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைபிஸ்ட் ஆர் பில் கலெக்டர்.
டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ டோட்டலா அதில் மெயினாக நீங்கள் 4 விஷயம் படிக்கணும். கோர் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜென்ரல் இங்கிலீஷ் முக்கியம், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தேவைப்படும். ஃபோக்கஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், சயின்ஸு, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பார்க்கலாம். சி, எப்போதுமே நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சமச்சீர் புக்ஸ். 6ஆவதுல இருந்து 12th வரைக்கான புக்ஸ் எடுத்து அதை படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம தனியா ஒரு நோட் புக் எடுத்துக்கங்க. ஒரு கணக்கு ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லையா, பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, நிறைய நோட்ஸ், நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் புக் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுல கிரியேட் கன்சைஸ் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். நீங்க ப்ரிப்பேர் பண்றது எல்லாத்தையுமே அங்க டெய்லியுமே எழுதி பழகுங்க. எழுதும் போது டபுள் த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கம்பேர்ட் டு ஜஸ்ட் ரீடிங். மார்க் டெஸ்ட் ரெகுலரா, எனக்கு தெரிஞ்சு வீக்லி அட்லீஸ்ட் 4 to 5 times ஆகுது நீங்க வந்து மார்க் டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா மார்க் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் அகெயின் அண்ட் அகெயின் நீங்க ரீகால் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா அதிகம் ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். லெட்ஸ் டாக் அபவுட் டெய்லி ஸ்டடி பிளான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ எங்ககிட்ட வர்றவங்க 2 கேட்டகரி பிரிக்கலாம். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ், ஒருத்தங்க ஃப்ரீயா இருக்காங்க, 24/7 டைம் இருக்கு அண்ட் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். செகண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க, ஒர்க் பண்ணிட்டு பார்ட்ல படிக்க போறவங்க. ஸோ நீங்க ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா இருக்க போறீங்க, ரைனோ விஷன் அகாடமிலையோ இல்லை எனி சென்டர்ல படிக்க போறீங்க அப்படின்னா மார்னிங் 2 hours 6 AM to 8 AM ஸ்டடி அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ். டேல 3 to 4 hours டாக் அபவுட் சமச்சீர் புக்ஸ். ஈவினிங் 2 hours வந்து ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா மார்னிங் 1 hourக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. லஞ்ச் பிரேக் டைம் இருக்கு இல்லையா, அப்ப குவிக் நோட்ஸ் படிங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. ஈவினிங் 1 to 2 hours வந்து ஒரு ட்ரைனிங் சென்டருக்கோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கோ போயிட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஃபோக்கஸா படிங்க. சி, டெய்லியுமே நீங்க டார்கெட் செட் பண்ணி ஆகணும். டெய்லி இந்த டைம் நான் படிக்க போறேன் அப்படின்னு எப்படி நம்மளுக்கு பசி ஏற்படுதோ அந்த டைம்ல, தூக்கம் வருது அதே மாதிரி படிப்புங்கிறது வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம் தான். இப்போ ஒரு வாரம் டெய்லி 7 time படிக்கிறீங்கன்னா அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது நாளுமே அந்த 7 time படிச்சா உங்களுக்கு மைண்ட்ல நல்லா நிற்கும். ஸோ டெய்லி ஒரே டைம் படிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேர் இஸ் சம்திங் கால் போமோடரோ டெக்னிக். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ல உட்காந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. ஸோ 25 minutes படிங்க, 5 minutes பிரேக் எடுங்க. எப்போதும் இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்க பிரெயின் ரெஸ்ட் எடுத்து பொறுமையா படிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே பண்ணிக்கும். ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சா உட்காந்து 3 hours 4 hours 1 hour படிக்கிறதுக்கு பதில இந்த டெக்னிக் பயன்படுத்தி 25 minutes ஸ்டடி பிளஸ் 5 minutes பிரேக் எடுங்க. அடுத்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து பேட்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க கலீக்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க படிச்சதை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க படிச்சதை அவங்க சொல்லி தரலாம். இந்த மாதிரி நீங்க டீச் பண்ணும்போது இன்னுமே மோர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட். ஆப்வியஸ்லி எவ்ரி வீக்கெண்ட் நீங்க மார்க் டெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். நெக்ஸ்ட், நவ் தீஸ் ஆர் தி பெஸ்ட் புக்ஸ் ஃபார் ஸ்டார்டர்ஸ். ஸோ பேசிக் ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து அகெயின் சமச்சீர் கல்வியிலேருந்து எடுத்துக்கங்க 6 to 12 standard. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி குறிப்புகள்னு ஒன்று இருக்கு, டிஎன் கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. தென் ஆப்டிடியூட் புக்ஸ் வாங்கிக்கலாம், நீங்க ஷாப்ல இருந்து வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் பொறுத்தவரை அகெயின் சமச்சீர் கல்வி 6 to 12. இங்கிலீஷ் புக்ஸ் வரை லூசன்ஸ் ஜிகேன்னு புக் இருக்கு, ஜட்ஸ் ஃபார் ஜெனரல் நாலேஜ் புக்கு, அது வாங்க. ஆர்எஸ் அகர்வாலோட ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, தட்ஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வாங்கிக்கலாம் நீங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க, நீங்க பிகினர் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் புக்ஸ். அதே மாதிரி படிக்கும் போது சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல there are lot of free materials இருக்கு, அவைலபிள் இருக்கு, அதையுமே நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க.
இப்போ நெக்ஸ்ட் வந்து கோச்சிங் வர்சஸ் செல்ஃப் ஸ்டடி. ஸோ லெட்ஸ் கம்பேர் யுவர் ஆப்ஷன்ஸ். ஸோ ப்ரோஸ்னா பாசிட்டிவ் திங், கான்ஸ்னா நெகட்டிவ் திங், காஸ்ட் அண்ட் யாரெல்லாம் பெஸ்ட்னு சொல்லி. ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது 3 வேல படிக்கலாம். ஒன்று வந்து ஆன்லைன் கோச்சிங், செகண்ட் ஆஃப்லைன் கோச்சிங், தேர்டு செல்ஃப் ஸ்டடி. லெட்ஸ் டாக் அபவுட் ப்ரோஸ் ஆஃப் ஆன்லைன் கோச்சிங், அப்புறம் பேட் திங் ஆர் கான்ஸ், தென் காஸ்ட் அண்ட் ஒர்க்கிங் யாரெல்லாம் படிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் கோச்சிங்கை பொறுத்தவரை டைமிங் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒரே வீடியோ வந்து திருப்பி ப்ளே பண்ணி படிச்சுக்கலாம். உங்கள் ரெக்கார்டிங் கொடுப்பாங்க அடிஷ்னலாக. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ரொம்ப லிமிட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் வசதி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஒரு நாய்ஸ் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ரூமில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆன்லைன் படிக்க போகிறீங்க அப்படின்னா. காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 5 to 15K வரும். And it is best for people who are working people and also remote location இருக்கீங்க. நம்ம ஊர்ல இருக்கும். இப்போ எங்க ஊர்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊர்ல இருக்கீங்கன்னா ஆன்லைன் வந்து கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது. ஆஃப்லைன் கோச்சிங் பார்த்தீங்கன்னா டேரக்டா நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்ட்ட கேட்டீங்கன்னா டேரக்டா படிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அதுக்கான 2 hours டெடிகேட்டடா நீங்க போறீங்க. ஜஸ்ட் ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்க போறீங்க. டைரக்டா நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், பேசிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கலீக்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய நிறைய பேர் ஃபார்ம் ஆவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க படிக்கும்போது ஈஸியா நீங்க மோட்டிவேட் ஆவீங்க. ப்ராப்ளம் என்னன்னா டைம் டிராவல். ஸோ டிராவலுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆவீங்க. அடுத்து ஃபிக்ஸ்ட் ஷெட்யூல், இந்த டைம் தான் படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 10K-லேருந்து 25K சார்ஜ் பண்றாங்க ஆஃப்லைன் கோச்சிங்காக. இது யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா, யாரெல்லாம் ஃபுல் டைம் நான் டிஎன்பிஎஸ்சிக்காக தான் இந்த 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், என்னோட ஃபோக்கஸ் யாதான் அப்படிங்கிறவங்க வந்து ஆஃப்லைன் கோச்சிங் எடுத்து படிங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடினா ஓன் பேஸ், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நேரத்துக்கு படிச்சுக்கலாம். தெர் இஸ் நோ காஸ்ட் இன்வால்வ். காஸ்ட் எதுவுமே இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மஸ்ட் நீடட். கைடன்ஸ் இருக்காது. ஒரே டைம்ல உட்காந்து நீங்க படிக்க மாட்டீங்க. ஊருக்கு அந்த வேலை இந்த வேலை, அம்மா கூப்பிட்றாங்க, பாட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி எழுந்து போயிடுவோம் நம்ம. ஸோ அதுக்கான டைம் தராமலேயே நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். ஒரு ஆர்டரா படிக்க மாட்டோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறேன், நாளைக்கு ஏதோ படிப்பேன், அதை படித்து வேற ஏதோ படிப்பேன். இந்த மாதிரி மாறி மாறி படிச்சு இட் வில் பிகம் சோ மச் கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட் புக்ஸ் காஸ்ட் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப் டு ஒரு 3K வந்து புக்கான சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னர். ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேன் தெரியுமா, 1 வருஷம் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி, அவங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நான் வந்து செல்ஃப் ஸ்டடி ரெக்கமெண்ட் பண்றது இல்லை, காசுக்காக அதுக்காகவே இல்லை. சரி, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நீங்க ஒரு டைம் தான் படிக்க போறீங்க. ஸோ ஒரு டைம் படிக்கும் போது இட்ஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அதுக்கான டைம் ஒதுக்கி நீங்க படிக்கும் போது தான் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ரிசோர்ஸ் எங்க இருக்குன்னா, யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்துருக்கேன். வி ஹாவ் ரேஸ் டிஎன்பிஎஸ்சி, விஸ்டம் டிஎன்பிஎஸ்சி இருக்கு. உங்களோட யூடியூப் சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். அகெயின் நான் ஏன் மற்ற ட்ரைனிங் சென்டர் நேம் சொல்றேன்னா, அகெயின் இங்க வந்து பிசினஸ் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தோணல. அட்லாஸ்ட் நீங்க வந்து ஜாபுக்கு போகணும், நீங்க ஒரு நல்ல பிடிச்ச வேலைக்கு போகணும். யூ ஹாவ் டு பி சக்சஸ்ஃபுல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க எங்கெல்லாம் படிச்சுக்கலாம். எங்கள்கிட்ட பிடிச்சா எங்கள்கிட்ட படிங்க, இல்ல ரேஸ், விஸ்டம் நிறைய சென்டர்ஸ் இருக்கு, அங்கேயும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட்ஸ் பொறுத்தவரை tnpsc.gov.in, தென் தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் .tn.gov.in இருக்கு. மொபைல் ஆப்ஸ்மே இருக்கு, என்ட்ரி ஆப்னு இருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஆப் இருக்கு, அதை கூட நீங்க யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் சிம்பிளிஃபைடா பார்ப்போம். ஸோ எக்ஸாம் ஸ்டேஜை பொறுத்தவரை மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கேட்பாங்க. மெயின்ஸ்ல வந்து டிஸ்ட்ரப்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்வியூனா இட் வில் பி அ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 VAO அப்ளிகேபிள் ஆகும். மெயின்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும்னா, குரூப் 1, குரூப் 2க்கு மட்டும்தான் மெயின்ஸ். இன்டர்வியூமே குரூப் 1,
குரூப் 2க்கு மட்டும் தான் இன்டர்வியூ. ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது ப்ரிலிம்ஸுக்கு வந்து அப் டு 300 மார்க்ஸ், அவுட் ஆஃப் 300 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். மெயின்ஸை பொறுத்தவரை 610 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ பொறுத்தவரை 100 to 120 மார்க்ஸ். சி குரூப் 4 அண்ட் விஏஓ have only prelims, mains interview எதுவுமே இல்லை. group 2A has only prelims and mains, no interview. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ். இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இது. ஸ்கிப்பிங் சமச்சீர் புக்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன் ஆஃப் தி பேக் போன் மாதிரி கருதக்கூடிய புக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6th-லேருந்து 12th புக்கு தான். ஸோ அதை கண்டிப்பாக வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஸ்டடிங் வித்தவுட் ஷெட்யூல். நிறைய பேர் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ எடுத்து படிக்க உட்காருவாங்க. அந்த மாதிரி படிக்க செய்யாதீங்க. ஒரே டைம்ல டெய்லி படிங்க. ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஆன் ஒன் சப்ஜெக்ட் ஆல்வேஸ். ஓவர்லோடிங் வித் மெட்டீரியல். சி நிறையா புக்ஸ் வாங்கி நிறையா விஷயம் படிக்க போறேன்னா அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் சே தட் குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி. ஸோ கம்மியான புக்ஸ் வாங்கக்கூட எல்லா புக்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் படிங்க. ஸோ தட் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கேரண்டீடு ஜாப். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களோட வெற்றிக்கான முதல் பாதை, என்னோட வெற்றிக்கான முதல் பாதை கூட. ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சு இதான் என்னோட யூடியூப்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக மேலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி இன்னும் நான் வந்து 9 more வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுறேங்க. ஏதேனும் டவுட் இருக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சி பற்றி இந்த டாபிக்ல பேசினா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து குரூப் 2 வர்சஸ் குரூப் 4 எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நவ் அகெயின் என்னோட பேர் விஷ்ணு அண்ட் சைனிங் ஆஃப் வித் ஹாப்பி ஃபேஸ். ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அகெயின் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், எதனா கரெக்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்க. ஏன்னா இதான் என்னோட இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுக்க போறது. அகெயின் டிஎன்பிஎஸ்சி பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நம்புறேன். நான் வீடியோவில் எதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலோ இல்லை இன்ஃபர்மேஷன் பாஸ் கூட மிஸ்டேக் பண்ணிருந்தாலோ என்னை மன்னிக்கவும். தேங்க்யூ.